நடிகர் கார்த்தி மன்னிப்பு கேட்டதற்கு நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் பாராட்டு தெரிவித்துள்ளார். கோணம் 1. ஹைதராபாத்தில் நடைபெற்ற தெலுங்கு பட நிகழ்ச்சியில் லட்டு குறித்து பேசிய நடிகர் கார்த்தி இது சென்சிட்டிவான விஷயம் என்று கூறினார். இதற்குதான் இப்போது மன்னிப்பு கூறியிருக்கிறார். கோணம் 2. செய்தியாளர்களிடம் பேசிய ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் சினிமா நிகழ்வில் லட்டு குறித்து கிண்டல் செய்வீர்களா என ஆவேசமாக கேள்வி எழுப்பினார்கள். திருப்பதி லட்டு விவகாரத்தில் சென்சிட்டிவ் விவகாரம் என்று எப்படி கூறலாம் என்று பவன் கல்யாண் கேட்டதுதான் தாமதம். உடனே கார்த்தி மன்னிப்பு கேட்டுவிட்டார். கோணம் 3. லட்டு குறித்து சென்சிட்டிவான பிரச்சினை என்று கூறியதில் தவறேதுமில்லை. இது மக்களின் உணர்வு சார்ந்த பிரச்சினை என்றுதான் அவர் கூறியிருக்கிறார். இதற்காக கொந்தளிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, மன்னிப்பு கேட்க வேண்டியதும் இல்லை. கோணம் 4. பொதுவாகவே நமது தமிழக நடிகர்கள் மன்னிப்பு கேட்பதில் சளைக்கவே மாட்டார்கள். கர்நாடகத்தில் படம் ஓட வேண்டும் என்பதற்காக காவிரி பிரச்சினையில் மன்னிப்பு கேட்க பெரிய நடிகர்களை எல்லாம் பார்த்துவிட்டோம். இப்போது தெலுங்கு உலகில் படம் ஓட வேண்டும் என்பதற்காக கார்த்தி மன்னிப்பு கேட்டிருக்கிறார். கோணம் 5. பொதுவானவர்களாகிய நம்முடைய பொறுப்பு என்பது மக்களிடையே ஒற்றுமை மற்றும் மரியாதையை வளர்ப்பதாகும். குறிப்பாக நாம் மிகவும் மதிக்கும் நம்முடைய கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக விஷயங்களில் ஒற்றுமை மற்றும் மரியாதையை வளர்க்க வேண்டும் என்று கார்த்திகிற்கு பாராட்டு தெரிவித்து பவன் கல்யாண் பதிவிட்டிருக்கிறார். இது அவருக்கும் பொருந்தும், அனைவருக்கும் பொருந்தும்.